அப்ப கிறிஸ்து ஒருவரே குருவாயிருக்கிறாராம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்துல பல குருக்கள் இருக்கிறார்கள், உலகத்துல பல போதகர்கள் இருக்கிறார்கள், இங்க உலகத்துல பல மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். எல்லா மேய்ப்பர்களுக்கும், எல்லா போதகர்களுக்கும், எல்லா பாஸ்டர்களுக்கும் ஒரே குருவா இருக்கிறார், இயேசு மட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? நம்மளுக்கு அறிவை புகுற்றுகிறார், ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார், நேர்மையை கற்றுக் கொடுக்கிறார், பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார், நீதியை கற்றுக் கொடுக்கிறார், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார், உண்மையை கற்றுக் கொடுக்கிறார், தரிசனத்தை கற்றுக் கொடுக்கிறார், நேர்மையான வழியில் நம்ம நடந்து போக வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், பாவம் செய்யாதபடி பரிசுத்தத்தை வாழும்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். குரு என்பவர் நம்மளுக்கு அறிவை புகுற்றுகிறவர். நம்மளுக்கு அறிவு இல்லை, உலகத்துல இருக்கும்போது நம்மளுக்கு ஞானம் இல்லை, உலகத்துல இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஆலோசனைகள் இல்லை, நல்ல புத்திகள் இல்லை, நல்ல திட்டங்கள் இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை, நம்ம எதிர்காலம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு குருவாய் இருக்கிறேன். அப்ப குரு என்பவர் என்னமா, எப்படி என்ன செயல்படுவாரா? நம்மளுக்கு அறிவை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறவர், நேர்மையை கற்றுக் கொடுக்கிறவர், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவர், உண்மையை கற்றுக் கொடுக்கிறவர், உத்தமத்தை கற்றுக் கொடுக்கிறவர், பொய் பேசக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறவர், திருடக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறவர், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறவர், கொலை செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறவர், பிறருடைய வீட்டை இச்சையாது இருப்பாயாக என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் குருவாக இருந்து நம்மளை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா.